بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாழ்க்கையின் வழிகாட்டி வான்மறைதான் என்ற தலைப்பில் நான் பேச வருகிறேன். நஹ்மது சல்லியலா ரசூலில் கலீம் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹு தாலா தனது அருளால் நாம் அனைவருக்கும் ஈமான் என்னும் பொக்கிஷத்தை வழங்கியுள்ளான். அல்லாஹு தாலா நமக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கி உள்ளான். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை கடமையாக்கி உள்ளான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித் தருவாயாக. இந்த ஆயத்தை ஓதுவது மூலம் இறைவனிடம் நேரான வழியை கேட்கின்றோம். அல்லாஹு தாலா குர்ஆனை செய்யக்கூடாது என்பது தடுத்த முதல் செயல் ஷிர்க், இணை வைப்பே. அல்லாஹு தாலா இணை வைப்பவருக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூறியுள்ளான். பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். தொழுகை, நோன்பு நோற்றல், திக்ரு செய்தல், ஹஜ்ஜி செய்தல், தான தர்மங்கள் செய்தல் போன்ற எல்லா அமல்களுக்குமான வழிகாட்டல்கள் குர்ஆனில் உள்ளன. குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய முறைப்படி நாமும் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இதா சகல்த ஃபஸ்அலில்லா. நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா அவனுடைய வான்மறையின் வழிகாட்டல்படி நடக்க நல்உதவி புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.